சொல்லுவோம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எங்கள் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எங்கள் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை
கரத்தை உயர்த்தி நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னுடைய கர்த்தர் நல்லவரியா? என்னுடைய சூழ்நிலை மத்தியிலே என்னுடைய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம் கர்த்தர் நல்லவரே, அறிக்கை செய்ய என் கர்த்தர் நல்லவரையா? நம் கர்த்தர் நல்லவரே, செல்கிறதான பிரயாசங்களோட அவர் நல்லவராக மாத்திரமே காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் தீமைகள் அனுமதிக்கிறவர் என்று சகலவற்றையும் நன்மை கண்டு அவர் நம்மை அனுமதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க என்னுடைய கர்த்தர் நல்லவரையா? ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், இஸ்ரேல் ஜனங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்ட தேவன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரயாசமா, பாடுகளா, பிரச்சனைகளா? யோசேப்புடைய வாழ்க்கையில கூட அவ்விதமா தான் காணப்பட்டுச்சு. கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ஆனால் அதன் மத்தியில அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் தான் அதிகமாக காணப்பட்டது. ஒருவேளை நீங்க சுதந்திரிக்க போகிற அந்த வாக்கு தத்தத்துக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கலாம். கண்களை மூடி நிலைமையில சொல்லுங்க, என் கர்த்தர் அதிலையும் நல்லவரையா?